ஆமென். இரண்டாவது, ஒரு ஒரு புழு பூச்சி கூட இல்லை. அந்த வசனம் படிச்சு பாருங்க. அந்த வசனம் 7, அந்த 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு அவனுடைய காணியாட்சிக்கு சொந்தம் இல்லை. எல்லாரும் கவனிக்கணும். பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தொட்டு இருக்காது. அடுத்த சொல்லுகிறது, அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது, எல்லாம் சொல்லுங்க, இல்லாது இருக்கும் போது சொல்லுங்க, வாழ்வி இல்லை, வசதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லாதிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றை உண்டாக்கி தருவேன். எல்லாம் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும், நல்லா கவனிக்கணும், உனக்கு தருவேன், உன் பிள்ளைகளுக்கு தருவேன், உன் பேர பிள்ளைகளுக்கு தருவேன். கரங்களை தட்டி நல்லா ஆமேன்னு சொல்லியிருக்கணும் காலையில். சொல்லுங்க, உனக்கு தருவேன், உன் பிள்ளைகளுக்கு தருவேன், உன் சந்ததிக்கே தருவேன். இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். பல முறை படித்திருக்கலாம். ஒன்றுமில்லை, வாழ்வதற்கு வசதியே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இம்பாசிபிள். IMPOSSIBLE, இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிள் என்ற இடத்துல அது ஐக்கு முன்னால ஒரு எச்ச போட்டீங்கன்னா இப்படி ஆயிடும், ஹிம் இட் இஸ் பாசிபிள். ஆங்கிலம் புரிந்தவர்கள், இம்பாசிபிள் என்ற வார்த்தையில அந்த ஐக்கு முன்னால ஒரு எச் போட்டீங்கன்னா, எச் என்பது ஏ ஆண்டவன் அர்த்தம். அந்த கேபிட்டல் எச் போட்டீங்கன்னா ஹிம் இட் இஸ் பாசிபிள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியல நினைக்கிறேன். சொல்லுங்க, அவரால் சாத்தியமாகும். எது சாத்தியமாகும்? அந்த முதல் வசனம் திரும்ப அந்த 17ஆம் வசனத்தில், ஒரு அடி நிலம், ஒரு அடி நிலம் கூட, சொல்லுங்க, ஒரு அடி நிலமாகிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்க கையில் சொல்லுங்க, என் கையில் ஒரு பைசா கூட இல்லை, ஆனால் தேவன் சொல்கிறார் கோடிகளை தருவேன். நம்புறீங்களா? இது வாழ்க்கையில் உண்மை. நாங்கள் கண்டதும் கேட்டதும் ருசிப்பதும் அந்த ஒரு வார்த்தை. இங்கே நான் உள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது. இந்த ஆலயத்தை நான் காலை வச்சு 49 வருஷம் ஆச்சு. இன்னையோட வர 30ஆம் தேதியோட 49 ஆண்டு முடிகிறது. இதே ஆலயத்தில் 49 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தேன். அதை பின்னால் உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு வர 30ஆம் தேதியோட 49 ஆண்டுகள் முடிந்து என்னோட 50ஆவது ஆண்டை கிறிஸ்துக்குள்ள ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு எனக்கு தெரியும், ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, பல கோடிகளை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ 70 ஆலயங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். 2000 அநாத பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கு உதவி செஞ்சிருக்கிறார். யாருக்கு? அந்த வசனத்தை படிங்க இன்னொரு முறை. ஒரு அடி நிலம் இல்லாதவன், ஒரு 10 காசு இல்லை,